நாங்கள் இப்போது தனாங்கில் இருக்கிற கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் தான். ஸோ சும்மா இருக்கா பார்த்துட்டு போகலான்னு வந்தால், கடற்கரைக்கு வந்தால் கால் நினைக்காம எப்படி போகிறது? ஸோ காலும் நினைச்சாச்சு. நாங்கள் இப்போ எங்களோட ஹோட்டலுக்கு போகிற வழியில் தான் இந்த கடற்கரை இருந்துச்சு. ஸோ அதையும் காட்டிட்டு போகலான்னுட்டு வந்தோம். அங்கே இன்றைக்கி காலையிலேயே மைசூனுக்கு போனோம். சிவலிங்கம் சிவபெருமாண்ட கோயில் பார்க்குறதுக்கு. அது பார்த்துட்டு வர்ற வழியில் குகைக்குள்ளே இருக்கிற கோயில் பார்த்தோம். ஸோ 2 வீடியோவும் நான் நினைக்கிறேன் தனித்தனியாக போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இது ஃபுல் 1 டேலேயே நாங்கள் இவ்வளோ இடம் பார்க்குறதால எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோவில் போட முடியாது. ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால், நான் ஏன் இப்போ எடுத்துகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனாங் பகலில் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டில் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனாங் நைட்டில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கும் காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோ. பீச் சைட்டில் நல்ல லைட் போட்டு பீச் அலை வர்றது ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. இது நல்ல ஸ்டாப். Red light. Yeah. Links, ja? Ja, Ufer. Sheikh Raisi. Jetzt Ufer. தனாங்கில் இந்த ட்ராகன் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கிட்ட தான் இப்போ நாங்கள் வந்துட்டோம். இங்காலி சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் அதோட ட்ராகனோட தலை இங்கே இருக்குது. அப்படியே அந்த பிரிட்ஜ் முடிகிற வரைக்கும் இதோட உடம்பு தான் இருக்குது. அதில் நிமிஷத்துக்கு நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நல்லா காற்றடிக்குதுங்க. ஆனால் இந்த பிரிட்ஜ் மேலே ஓடி போக ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா காற்றடிச்சு இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்க்கும்போது ஃபுல் சிட்டி வியூவும் தெரியும். இப்போ நான் எங்கேயாச்சும் நிப்பாட்ட முடிஞ்சால் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதோட இந்த அழகான ட்ராகன் பிரிட்ஜ் முடிவுக்கு வருது. இதுதான் அந்த பிரிட்ஜோட முடிவு. ஸோ இங்கால அப்படியே கீழே போகலாம். இந்த பாலத்துக்கு கீழே நாங்கள் கப்பலில் போகிறேன்னு சொன்னாலும் போகலாம். நைட் வியூ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கில் பேசிட்டு போக ரொம்ப காற்றாக இருக்குது.
அதனால தான் இப்போ நிப்பாட்டிட்டு உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். இதால் இந்த ட்ராகன் பிரிட்ஜால் தான் நாங்கள் இப்போது வந்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது அது ஃபுல் வடிவாக தெரியுது. இது கலர் சேஞ்ச் பண்ணும்போது நான் கிட்ட போய் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அந்த ட்ராகன் பிரிட்ஜுக்கு எதிர்பக்கத்தில் தான் இந்த பிரிட்ஜ் இருக்குது. இதுலேயும் ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக கலர் செட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ இதால் ஏன் வரோம்னு சொன்னால், எங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே சுற்றி ரொம்ப பசி எடுக்க தொடங்கிடுச்சு. ஸோ அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் நடக்குதுன்னு சொன்னாங்க, இரவு வரைக்கும் 10 மணி வரைக்கும். ஆனால் இப்போவே டைம் பார்த்தா 9:30 ஆச்சு. பார்க்கலாம் இன்னும் மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கலர்ஃபுல்லான பிரிட்ஜால் எதிர்பக்கம் இருக்குது, ட்ராகன் பிரிட்ஜுக்கு எதிர்பக்கம் இருக்குது பிரிட்ஜால் போயிட்டுருக்கோம் இப்போ. இப்போ நாங்கள் தனாங்கில் நடக்கிற நைட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு என்ன இருக்குது, என்ன இங்கே வாங்கக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். பார்த்தா இப்போவும் மக்கள் இருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடையை சாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்த டைம் அப்படியே போச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. Tôi có chú sữa. Order 600 one big lobster. Barbecue cooking free for you. Yeah, I cooking free for you. Cooking free. Barbecue. சாப்பிட போறியா? Lobster. Lobster I can grill for later. Nhưng mà nay kia Nej. Aber heute nicht. இதை இப்படியே வேண்டிட்டு சொன்னால் அதை சமைச்சு தருவீங்க. barbecue à? இது போட்டிருக்கோம். Riêu barbecue chứ? Barbecue anh mua You barbecue? Sit down chứ? Đưa đi em ơi. Okay là. Okay. À, muốn được. Okay. Nướng hả vậy? Con nhỏ. Bàn con nó đó. Bà. Lobster. இல்ல ரூல்ஸ் இருக்கு.
swim off down here இருக்கின்ற சந்தை. ரொம்ப காற்றடிக்கிறப்படியாக நார்மலாக பேச முடியல. ஸோ அதனால் இப்போ மைக் போட்டுட்டேன். நாங்கள் இப்போது அந்த சந்தையில் அந்த சந்தை வந்து முக்கால்வாசியும் கடல் உணவு தான் அங்கே இருக்குது. ஸோ கடல் உணவு பிரியர்களுக்கு வந்து அந்த சந்தை மிக ஒரு சிறந்த ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஹோட்டலுக்கு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு மறுபடியும் எழுந்து வேறு இடம் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.